ஹலோ. ஹாய் சந்தோஷ். மேட்ரிமோனியில் உன் ப்ரொஃபைல் பார்த்தேன். எனக்கு ஓகே. உனக்கு? எனக்கும் ஓகே தான். ஏய், இன்னைக்கே பேசிக்கணுது. இருடி, இப்போதான் பேசியிருக்கேன். இரு பார்ப்போம். ஏய், நீ என்ன சொன்னாலும் கேட்பான் போலேடி. ம். சொல்லு செல்லம். சந்தோ, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நம்ம விஷயத்த வீட்டில் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம். உன் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எங்கள் அக்கா ஃபீல் பண்ணுறா. எங்கள் அப்பா அம்மா கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனால் நீ எங்கள் அக்கா கிட்ட மட்டும் எனக்காக இல்லை நமக்காக கொஞ்சம் பேச ப்ளீஸ். நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லம். உங்கள் அக்கா கிட்ட நான் பேசுகிறேன். ஹலோ. ஹாய் சந்தோஷ். சொல்லுங்கள். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? திவ்யா எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னா. இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் உன்னோட கம்மி சேலரியை வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? நல்லா படிச்சிருக்க, நல்ல ஜாப்ல கூட இருக்க. ஏன் நீ அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே. நான் யூஎஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்கிங் டைம் போக பார்ட் டைமாக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேடிங்கில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா? $50. நான் என்ன பண்ணணும்? உனக்காக இல்லைனாலும் என் தங்கச்சிக்காக இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு சின்ன அமௌண்ட் சொல்கிறேன், அதை மட்டும் நீ ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணு. அது எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு மட்டும் பாரு. அக்கா சந்தோஷ், செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஜாக்பாட்பா. எனக்கு என் தங்கச்சியும் லைஃப் லாங் நல்லா இருக்கணும். ஓகே, நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா? சந்தோ, அக்கா கிட்ட பேசுனியா? பேசினேன்டா செல்லம். 10 லட்சம் உடனே அதான் யோசிக்கிறேன். என்ன சந்தோ, நம்ம ஃப்யூச்சருக்காக தான் நான் அக்கா சொல்கிறாங்க. நம்மளுக்காக இதை நீ பண்ண மாட்டியா? செய்யலாம்டா. ஆனால் உடனே 10 லட்சம்